சத்குருவே சரணம். உங்களோட ஜாதகத்தில் லக்னத்தில் 2ஆம் இடம் தேவ் குரு பிரஸ்பதி குரு பகவான் பார்வை பார்க்குறாருன்னு நினச்சிங்க. 7, 5, 9 எதனாவது ஒரு பார்வை பார்க்குறாருன்னா இந்த பார்வை உங்களை நல்ல வசதியாக உங்களோட வாழ்க்கையை எடுத்துன்னு போகும். பட் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் அங்கே உட்கார்ந்துருந்தார்னா இன்னும் விசேஷமான பலன்கள் அந்த ஜாதகனுக்கு கொடுப்பார். என்ன ஒரு கண்டிஷன் இதுலன்னா, இந்த 2ஆம் இடத்து குருவை எந்த ஒரு குரூர கிரகம், அல்காய்தா கிரகங்கள், அசுர கிரகங்கள் இவங்களோட பார்வையோ இவர் கூட உட்கார்ந்து இருக்கக்கூடாது. சப்போஸ் இருக்கிறாங்கன்னு நினச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அந்த சுப தத்துவம் குறைஞ்சி மனுஷனுக்கு 100%லேருந்து 50% பலன் கிடைக்கும். இந்த மாதிரி இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருந்தாருன்னா வாக்கு பலிதம், பார்வை இருந்தாலும் வாக்கு பலிதம், நல்லா பேசுவார், ஆன்மீக சிந்தனை ஆளராக இருப்பார், நல்ல விஷயங்களை கடைப்பிடிப்பார். பெரியவங்களை குறிப்பிட்டு அவமானப்படுத்தாமல் இருந்தால் இந்த யோகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அந்த ஜாதகனுக்கு. இது சொல்லப்பட்டிருக்குது, உண்மையான விஷயம். இந்த கிரகம் உங்கள் ஜாதகத்திலையும் இப்படி இருக்கான்னு பாருங்கள். பணத்தையும் அதிகமாக சம்பாரித்து கொடுக்கும், வாக்கு பலிதத்தையும் கொடுக்கும், திற்காலதரிசியாகவும் அவன் இருப்பான். திற்காலதரிசினா பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் மூணுத்தையும் பார்த்து சொல்லக்கூடிய ஞானம் அந்த ஜாதகனுக்கு இருக்கும். கெட்ட கிரகம் எதனா பார்வை பார்த்துடுச்சு குரு பகவானா, அந்த யோகம் 40% 50% தான் இருக்கும், கேன்சலேஷன் ஆகிவிடும். இதுவும் பார்க்கணும். வாழ்க சத்குரு. சத்குருவே சரணம்.